அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கான பாதுகாப்பை போலீசார் திரும்பப் பெற்றிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இந்த முடிவுக்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். இந்தியாவிற்கான பாகிஸ்தானினுடைய தூதரகம் டெல்லியில் அமைந்திருக்கின்றது. நேற்று முன்தினம் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்படக்கூடிய தீவிரவாத குழுக்கள் பின்னணியில் இருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் பாகிஸ்தானினுடைய தூதரகத்தில் இருந்து தரைப்படை, வான்படை, கடற்படை உள்ளிட்ட அந்த தூதரகத்தின் முக்கிய அதிகாரிகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்து அனைத்து அதிகாரிகளும் வெளியேற வேண்டும் என்கின்ற நிபந்தனையை இந்தியா விதித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அதற்கான 48 மணி நேர கெடுவையும் இந்தியா சார்பில் விதித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தற்பொழுது டெல்லி போலீசார் அதிரடியாக திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தினுடைய அதிகாரிகளையும் இந்தியா திரும்ப அழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று பாகிஸ்தானினுடைய தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பாகிஸ்தான் திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா எச்சரித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்திற்கான அந்த பாதுகாப்பு முழுமையாக திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. இன்று காலை பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கேக் ஒன்றை வாங்கிக் கொண்டு அந்த கேக்கை வெட்டி கொண்டாடக்கூடிய விதமாக தூதரக கட்டடத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருந்தன. அங்கே இருந்த செய்தியாளர்கள் கேக்குடன் சென்ற அந்த நபரை, அந்த தூதரக அதிகாரியை வழிமறித்து, என்ன காரணத்தால் கேக் வெட்டி கொண்டாடுகின்றீர்கள், கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய அளவிற்கு என்ன நடந்துவிட்டது என்று அந்த பாகிஸ்தான் தூதரக அதிகாரியிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய பொழுதும் அவர் மௌனமாக அந்த கேக்கை உள்ளே எடுத்து சென்று விட்டார். எந்த நாடாக இருந்தாலும் மற்றொரு நாட்டில் தன்னுடைய தூதரகத்தை அமைத்திருக்கும் பொழுது, அந்த நாடு ஒரு துயரமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த துயரத்தில் அந்த நாட்டினுடைய தூதரகமும் பங்கு பெற வேண்டும். இதுதான் நியதி. அது போன்ற காரணங்களுக்காகத்தான் தூதரகம் என்பது அமைக்கப்படுகின்றது. ஆனால் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் பொழுது பாகிஸ்தான் நாட்டினுடைய தூதரகத்திற்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதன் கட்டடத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்வு இந்திய அதிகாரிகளுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினமே எச்சரித்திருந்தவாறு தற்பொழுது பாகிஸ்தான் தூதரகத்திற்கான முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி போலீசார் திரும்ப பெற்றிருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய அதிகாரிகள் கூண்டோடு மொத்தமாக வெளியேற வேண்டும் என்கின்ற நிபந்தனையையும் இந்தியா பிறப்பிக்கின்றது. நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.